ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு வார் ஆக்ஷன் ட்ராமாவாக வெளிவந்த மிட்வே இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைக்களம் 1937 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் யூஎஸோட நேவி இன்டெலிஜென்ட்டும் ஜப்பானோட அட்மிரலும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜப்பானோட 80% ஆயில் தேவையை அமெரிக்கா தான் ஃபில் பண்ணுது. அதில் ஏதாச்சும் கை வச்சிங்கன்னா அமெரிக்கா மிகப்பெரிய விளைவையே சந்திக்கும்னு சொல்லிட்டு ஜப்பானோட அட்மிரல் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுறாரு. ஸோ இவங்க சும்மா தானே சொல்கிறானுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்ப 4 வருஷம் கழிச்சு ஜப்பான் பார்த்தீங்கன்னா யூஎஸோட பேர்ல் ஹார்பரில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஒரு பெரிய சேதாரத்தையும் உண்டாக்குறாங்க. ஸோ அமெரிக்கா மேலே கையை வச்சுட்டானுங்க, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதிலுக்கு அமெரிக்காவும் டோக்கியோ மேலே ஒரு குண்டு மாலையை போட இவங்க 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மிட்வே ஐலாண்டில் ஒரு மிகப்பெரிய போரே நடக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, மிட்வே ஐலாண்டில் நடந்த போரில் யார் தான் ஜெயிச்சா, அந்த போரில் அப்படி என்னதான் நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வார் ஆக்ஷன் ட்ராமா மூவி. உங்களுக்கு இந்த வார் படம்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சில் இருக்கும். சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு சவுண்ட் டிசைனிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதைக்களமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேவியில் நடக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஃப்ளைட்டாக இருக்கட்டும், இல்லை கப்பலாக இருக்கட்டும், கடல்னு சொல்லிட்டு நிறைய நேவியில் நடக்கிற சண்டைகளை காட்டினாலும் அந்த டீட்டெயில் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ளைன் போகிற சவுண்டாக இருக்கட்டும், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலை தாக்கணும், அதை மேலே இருந்து அப்படியே டாப் ஆங்கிளில் இருந்து அந்த கப்பலை தாக்குற மாதிரி ஒரு 2-3 சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலாக ஒரு பிளெயினில் உட்காந்து எந்த அளவுக்கு அந்த வாரில் நீங்கள் இருப்பீங்களோ, எந்த அளவுக்கு அந்த பிளெயினில் இருந்து அந்த கப்பல் மேலே குண்டு போடுறதை நீங்கள் ரியலாக பார்ப்பீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸ்அப் ஷாட்டில் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி டெக்னிக்கல் டீமில் தான் ஒரு படி டாப் நாச்சாக இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரின்னு பொறுத்த வரைக்கும் இந்த படம் பேஸ்டு ஆன் ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த போரில் யாரெல்லாம் இருந்தாங்கன்றத ஒரு கிண்டதாக ஒரு கிளிப்பு மாதிரி மான்டாஜ் போர்ஷன் மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போடுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இருக்குது, நல்லா இருக்குது, அதை நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் வளவலான்னு பேசிட்டாங்களோ, அதை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணி 2 மணி நேரத்தில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வார் ட்ராமாலாம் பிடிக்கும்னா, அதுவும் தமிழ் டப்பிங்கில் வேணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். கொடுத்த டைமுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மிட்வே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி. 1941 பேர்ல் ஹார்பர் அட்டாக்கு அப்புறம் அமெரிக்கன் நேவியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஜப்பானால் ஏற்பட்டுச்சுன்றத அந்த ஒரு ட்ரூ ஸ்டோரியை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீமை நீங்கள் அடிச்சுக்க முடியாது. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய க்ளோஸ்அப் ஷாட் இருக்கும். அது சிஜியோட இன்புட் உள்ளே இருந்தாலும் டாப் நாச்சாக இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க கடலில் தான் எடுத்திருந்தாலும் நேவி விஷயங்கள் தான் நிறையா இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் சின்ன சின்ன மைனூட் டீட்டெயிலை கூட பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைனிங்லாம் அவ்வளோ அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாலும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை. ஆனால் வார் ட்ராமா அப்படின்றப்ப ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறையவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. தமிழ் டப்பிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். ஒரு ஃபேன் டப்பு மாதிரி இருந்துச்சு, அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே பெட்டராக இருந்திருக்குமோன்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படம் நீங்கள் எதுக்காக பார்க்குறீங்களோ இல்லையோ டெக்னிக்கல் டீமுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்குது. சின்ன சின்ன மைனூட் டீட்டெயில் கூட அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வந்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.